தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு அரசியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் தொகுதி பங்கீடு பிரிச்சு குடுத்தாலும், திமுக சார்புல இருந்து யாருக்கு எந்த தொகுதி இப்போ வரைக்கும் குடுத்துருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ்க்கு 28ம் ஒரு ராஜ்யசபாவும் குடுத்துருக்காங்க. தேமுதிகக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும், அதாவது தேமுதிக நிர்வாகியான சுதீஷ் அவர்களுக்கு இந்த பொறுப்பு குடுத்துருக்காங்க. அண்ட் விசிகாக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகுதி குடுத்துருக்காங்க. விசிக தலைவரான திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தொகுதி பங்கீடுல பயங்கர சிக்கல் இருக்கு. இதுல என்ன பண்ண போறாங்க திமுக சைடுல இருந்து தெரியல. அண்ட் இத்தனை வருஷமா அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கு கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு அதிகமான தொகுதி, அதாவது இரட்டை இலக்க தொகுதியா தான் எதிர்பார்க்கப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவருக்கு 10 தொகுதி குடுக்கலனாலும் போன டைம் விட இந்த டைம் கூடுதலாக 2 தொகுதி எக்ஸ்ட்ரா 8 தொகுதியா குடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாம சிபிஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 தொகுதியும், சிபிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 5 தொகுதியும், மதிமுகக்கு 4 தொகுதியும், கோமாதேகாக்கு 2 தொகுதியும், ஐயுஎம்எல்க்கு 2 தொகுதியும், மாமகக்கு 2 தொகுதியும், அது இல்லாம மீதமுள்ள கட்சியான மக்கள் விடுதலை கட்சிக்கு இன்னும் வழங்கல. அது மட்டும் இல்லாம ஆதித்தமிழர் பேரவைக்கும் வழங்கல, எஸ்டிபிஐக்கும் இன்னும் கொடுக்கல, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை இதுக்கெல்லாம் ஆலோசனை நடந்து அவங்களுக்கு தொகுதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அண்ட் இந்த நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் நீதி மய்யம் தலைவரான கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா வழங்கப்பட்டு அவரும் அங்க ஒரு ஸ்பீச்சும் பேசியிருந்தாரு தமிழர்களுக்காக. இப்போ அவருக்கு என்ன ஒரு நிலைப்பாட்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் நீங்க அரசியல்ல போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைடுல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா மக்கள் நீதி மையமான கமலஹாசன் அவர்கள் உறுப்பினர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க அந்த சின்னத்துல நிக்க மாட்டோம், டார்ச் லைட் சின்னத்துல தான் நாங்க நிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இதற்கிடையே பேச்சுவார்த்தை, திமுக கூட பேச்சுவார்த்தை முடிந்த உடனே கமலஹாசன் அவர்கள் அவ்வளவு உறுப்பினர்கள் எல்லாரையும் கூட்டு போயிட்டு உடனே ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. அதுல என்ன பேசினாருன்னு தெரியல. ஆனா அந்த கூட்டத்துக்கு, அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டார்ச் லைட் தான் நிப்பாங்க, உறுதியா இருக்காங்க, மக்கள் நீதி மையம் உறுதியா இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில அவருக்கு 2 தொகுதி தான் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்போ கமலஹாசன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க தேர்தல்ல களம் இறங்க போவதல்ல, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஆதரவா நாங்க நிப்போம், நாங்க தேர்தல்ல போட்டியிடல அப்படிங்கிற மாதிரி அதிரடியா அறிவிச்சிருக்காரு. இதுல கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கே என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது ஒரு சகோதரத்துவம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு தியாகம் அல்ல, இது ஒரு சுயநலம் அல்ல, என்னுடைய கடமையும் பொறுமையும் தான் நான் உணர்த்தி இந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த போட்டியில நாங்க போட்டியிடல அப்படின்னாலும் எங்களுடைய முழு ஆதரவு திமுக ஸ்டாலின் அவர்களுக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், திமுக சார்ந்த உறுப்பினர் அனைவருக்கும் எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதை பாராட்டி திமுக சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலம் உங்களுடைய கட்சியையும் உங்களையும் கண்டிப்பாக காலம் போற்றும். இந்த மாதிரி டைம்ல என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீங்களும் உங்கள் கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முடிவை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காலங்காலம் உங்க பேரையும் உங்க கட்சியும் கண்டிப்பா போற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்துல பகிர்ந்திருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ணனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி, திமுக கூட்டணியில் இணைந்து கொண்ட நாங்கள் கண்டிப்பா திமுக வெற்றிக்கு நாங்க கண்டிப்பா போராடுவோம். அண்ட் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இந்த செயல்பாடை செஞ்சதுக்கு இந்த நிலைப்பாடு காலத்தால் போற்றப்படும் அரசியல் கண்ணியம், உங்களுடைய அரசியல் கண்ணியத்தை இது வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அறிவு முதிர்ச்சியையும் அதியுச்ச பக்குவத்தையும் உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனும் அவருடைய எக்ஸ் தளத்துல பாத்தீங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்களை பாராட்டி எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. இந்த சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா திமுகக்கு என்னதான் மக்கள் நீதி மையம் ஆதரவு தெரிவிச்சாலும் இன்னும் இப்பதான் தேமுதிக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனையும் அடக்கி அவருக்கு ஒரு தொகுதி பங்கீடும் கொடுத்து காங்கிரஸ் தரப்புல இருந்தும் பேச்சுவார்த்தை சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. விடுதலை சிறுத்தை கட்சியும் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அதிக தொகுதி வேணும், ஐயுஎம்எல் இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அதிக தொகுதி வேணும், இருக்கிற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதிக தொகுதி தான் எங்களுக்கு வேணும், கடந்த எலெக்ஷனை விட இந்த டைம் அதிகமா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த டைம்ல முக்கியமா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கூட்டணிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க புதுசா வந்திருக்கக்கூடிய தேமுதிகக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் நீங்க இணைஞ்சிருக்கனால நீங்க கம்மியான தொகுதி கொடுக்குறீங்க,
அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை வந்துச்சு. இதனால தேமுதிக சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அதிக தொகுதி தான் கேட்டு இப்ப 10 தொகுதி வாங்கி அவங்களுக்கு ராஜ்யசபா 1 வாங்கியிருக்காங்க. ஆனா மக்கள் நீதி மய்யம்க்கு 1ஓ 2ஓ தான் குடுக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா மக்கள் நீதி மய்யத்தையும் ஒரு குறிப்பிட்டு திமுக சைட்ல இருக்கக்கூடிய கூட்டணிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்தனால தான் நீங்க எங்களுக்கு கம்மியா குடுக்குறீங்களான்ற மாரி பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் இப்போ கமலஹாசன் அவர்கள் அவருடைய சகோதரத்துவத்த வெளிப்படுத்துற விதமா வருகிற சட்டமன்ற தேர்தல்ல நான் போட்டியிடல. என்னுடைய சகோதரருக்கு என்னுடைய முழு ஆதரவு அளிச்சு, நாங்க இந்த களத்துல இருந்து நாங்க திமுகக்கு நாங்க எலக்ஷன்ல போட்டியிடனாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய சப்போர்ட்டா தான் இருக்கும் திமுகக்கு. அண்ட் இதத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதமர் பேச்சால் மக்கள் பீதியில் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, கொரோனா டைம்ல என்ன மாரி மோடி அவர்கள் பேசியிருந்தாரோ, அதே மாரி தான் இப்ப அச்சுறுத்தும் வகையால அவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது கோவிட் காலத்தை போலவே இந்த காலமும் அமையுமோ அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அஞ்சுவதாக தகவல் வெளியில வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் பதற்றம் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையை அடைச்சிருக்காங்க. அதனால எரிவாயுவா இருக்கட்டும், எண்ணெய் வளமா இருக்கட்டும், பெட்ரோல் வளமா இருக்கட்டும், நமக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதுல என்னதான் இந்திய சைட்ல இருந்து கப்பல் அங்க ஈரானுக்கு அனுப்பிச்சு அவங்க குடுத்தாலும், இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 மந்த், 2 மந்த்ஸ்க்கு வருங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனா இப்போ என்னதான் இவர் வந்து மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசினாலும், ட்ரம்ப் அவர்களே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போர எப்படி இது பண்ணணும், அவங்கள எப்படி அடிபணிய வைக்கணும் ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி டைம்ல மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை ஈடுபடுறாரு, நம்ம இந்தியாக்காக என்ன பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. இதுல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தீர்க்கும் வகையா மாநில அரசு தன்னால் இயன்ற எல்லா பிரச்சனையை சால்வ் பண்ற விதமா என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுது. இந்த சிலிண்டர் பிரச்சனைக்கு பொறுப்பேற்கக்கூடிய மத்திய அரசு என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி. ஏன் அப்படின்னா, பிரதமர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் கோவிட் காலத்தை போல இந்த முறை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. இது எது அவர் சொல்ல வராரு? ஏன்னா ட்ரம்ப் அவர்கள்ட்ட வேற மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இது வந்து என்ன மாரி கொண்டு வர போறாங்க? ஏன்னா இப்ப ட்ரம்ப் மேல ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈரான் போர் பதற்றம் காரணமாக அவர் மேல அவர் நாட்டு மக்களே அவருக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை இது அரசியல் யுக்தியா இருக்குமோ அப்படின்னும் சொல்லப்படுது. சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு மோடி அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழும்புது. ஆனா இது என்னதான் நமக்கு இப்போதைக்கு ஒரு சில இடத்துல தட்டுப்பாடா இருந்தாலும், ஒரு சிலருக்கு இது ரொம்ப பாதகமா இல்லைன்னு சொன்னாலும், நிறைய ஹோட்டல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்றாங்க. நிறைய ஹோட்டல்ஸும் மூடப்படுது. இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் இது என்ன மாரி பிரச்சனையை ஏற்படுத்தும்? இன்னும் வருகிற தேர்தல்ல யார் பதவிக்கு வரப்போறா? அவங்க வந்து இத எப்படி சால்வ் பண்ணுவாங்க? மாநில அரசா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், யாரு வந்து பதவி ஏற்று இந்த பிரச்சனையை தீர்க்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் வருகிற தேர்தல்ல என்ன மாரி அறிக்கைகள் விட போறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஈ தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.